அவர் அத்தனை குடும்பங்களுடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு, என்னால் எந்த விதமாகவும் காம்பன்சேட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வந்து காலில் விழுந்து சொன்னதா கேள்விப்படுறோம். ரொம்ப எமோஷனலான டைமா இருந்ததா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எல்லா தலைவருமே எதிர்பார்த்தது, நம்மளே எதிர்பார்த்தது போலையும் அது வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சங்கடமான நிலைமை தான். அதை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. டிஜிபிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து எஸ்பிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதில் நமக்கு என்ன புரிஞ்சிருது அப்படின்னா, டிஜிபிட்ட சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அது நடந்திருக்கும். நமக்கு வந்து திரு விஜய் போல, திரு எடப்பாடி பழனிசாமி போல, திரு ஸ்டாலின் போல, பாரத பிரதமர் போல, நிர்மலா சீதாராமன் எஃப்எம் போல இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எங்கேயாவது ஒரு மூவ் பண்றாங்க அப்படின்னு அது வந்து போய் கீழே போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தாங்கிற அளவுக்கு நிக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுக்கணும், ஆனா அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கும். 27ஆம் தேதி அங்க கூட்டமாங்க, ஓகே பாத்துலாங்கன்னா முதல்ல போய் அது வந்து எல்லாமே ஓரலாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜரா செய்ய வேண்டிய செய்வாங்க. அப்ப வந்து திரு விஜய் அவர்கள் நான் நேரா போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 38 குடும்பம், அப்ப வந்து 38 குடும்பத்தை ஒரு இடத்துல போய் பார்க்கணும். அந்த 38 குடும்பத்துல ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் ஆயிப்போச்சு. அப்புறம் அவங்களை கூட துணைக்கு வந்தாங்கன்னா ஒரு டிரைவர் துணைக்கு வந்தாச்சு. அப்ப கட்சிக்காரங்க நான் மாவட்டம், நான் பக்கத்து மாவட்டம், நான் ஒன்றியம், நான் நகரம், நான் பொருளாளர், செயலாளர், இப்படி திருப்பி அகைன் ஒரு கிரௌட் வந்து நிற்கும். அது மண்டபத்துக்குள்ளே இருந்தாலும் மீடியா வந்து கட்டாயம் அட்டென்ஷன் இருக்கும். நீ மீடியா வந்து இல்லாம இருக்கும், யாரோ ஒரு லேடி கூட துணைக்கு வந்துருவாங்க, ஒரு பையன் கூட துணைக்கு அவங்க வந்து நின்றுவாங்க. சோ இது வந்து ஒரு ஒன்னு டிரான்ஸ்பரண்டா நடக்காது, ரெண்டாவது வந்து அது எமோஷனல் வந்து ஒழுங்கா டிராவல் ஆகாது, மூணாவது சேஃப்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. அங்க ஒண்ணுமே இல்ல, ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா திருப்பி பெரிய பிரச்சனை. அப்ப வந்து காவல்துறை ட்ரை பண்ணோம், அது போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்பிக்கை வரல, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் கிளம்பிட்டாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, இதுல கவனிக்க வேண்டியது இவர் இங்க கூட்டு வச்சு பார்த்தாரா அவங்க அங்க போய் பார்த்தாராங்கறல. அந்த 38 குடும்பம் வந்திருக்கே அதுதான் பார்க்கணும். புரியுங்களா? ஏங்க உன்னை பார்க்க வந்து என் புள்ள செத்து போயிட்டா நானே கடுப்புல உட்கார்ந்திருக்கேன், இப்போ நான் மகாபலியர் வந்து உன்னையே பார்க்கணுமா, எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க அப்படி சொல்லலாம்ல. உங்களுக்கு நினைவு இருக்கும், நமக்கு வந்து இந்த கள்ளச்சாராய சாவுல இறந்த போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதி திருப்ப கொடுக்கப்பட்டது மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு. எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு குழந்தை தான் பையன் தான், அந்த மாதிரி இல்லாம அவர்கள் வந்து அந்த 38 குடும்பமும் அந்த 41 உயிரிழந்தவருடைய அத்தனை பேருமே திரு விஜய் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்கிறதா அவங்க அத்தனை பேருமே கிளம்பி வந்ததுக்காக. உங்களுக்கு கிளம்பி வருங்க, நீங்க விஜய்க்கு எதிரான மனநிலைக்கு போக வேண்டியதில்லை, ஆனா நான் வரலன்னு சொல்லலாம்ல. அவர் அத்தனை குடும்பங்களுடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு, என்னால் எந்த விதமாகவும் காம்பன்சேட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வந்து காலில் விழுந்து சொன்னதா கேள்விப்படுறோம். ரொம்ப எமோஷனலான டைமா இருந்ததா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எல்லா தலைவருமே எதிர்பார்த்தது, நம்மளே எதிர்பார்த்தது போலையும் அது வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சங்கடமான நிலைமை தான். அதை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. டிஜிபிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து எஸ்பிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதில் நமக்கு என்ன புரிஞ்சிருது அப்படின்னா, டிஜிபிட்ட சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அது நடந்திருக்கும். நமக்கு வந்து திரு விஜய் போல, திரு எடப்பாடி பழனிசாமி போல, திரு ஸ்டாலின் போல, பாரத பிரதமர் போல, நிர்மலா சீதாராமன் எஃப்எம் போல இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எங்கேயாவது ஒரு மூவ் பண்றாங்க அப்படின்னு அது வந்து போய் கீழே போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தாங்கிற அளவுக்கு நிக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுக்கணும், ஆனா அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கும். 27ஆம் தேதி அங்க கூட்டமாங்க, ஓகே பாத்துலாங்கன்னா முதல்ல போய் அது வந்து எல்லாமே ஓரலாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜரா செய்ய வேண்டிய செய்வாங்க. அப்ப வந்து திரு விஜய் அவர்கள் நான் நேரா போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.